கேது பகவான் அப்படிங்கிறவர் தான் தடைக்கான காரண கிரகம் அப்படின்றத சொல்கிறோம். கடல் கடல் சூழ்ந்த இடம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த கேது வந்து கடகத்தில் இருக்கும்போது மணக்குள விநாயகர் வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு ராஜம் சம்பந்தப்பட்ட விநாயகர் அப்படிங்கும்போது அவங்க வந்து யாரை வழிபடலாம்னா, ஒன்று புதன் அப்படிங்கிறது படிப்புக்கு உண்டான கிரகம் அப்படின்றத சொல்கிறோம்ல. துலாம் ராசியில் கேது இருக்கும்போது தான் வந்து துலாமும் ஒரு சுக்கிரனோட மனை. பொதுவாகவே கேது என்றாலே நம்ம என்ன சொல்றோம்னா தடைக்கான காரண கிரகம் அப்படின்றத எடுக்கிறோம். பிரணவ மந்திர நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு பேசுறதுக்காக அஸ்ட்ராலஜர் சிவதனுஷ் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். 12 ராசிகளிலும் கேது அமரும் போது நம்ம எந்த விநாயகரை வழிபடலாம் அப்படின்றத இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவேம்மா எதுக்காக இந்த சூட்சம விநாயகர் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது கேது பகவான் அப்படிங்கிறவர் தான் தடைக்கான காரண கிரகம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு விநாயகரையும் வந்து நம்ம சூட்சமமாக வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு விதமான விநாயகர் வந்து ஹெல்ப் பண்ணி ரெக்கவர் பண்ணுவார். ஸோ அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒவ்வொரு ராசிகளில் ஒவ்வொரு விநாயகர் மேஷத்தில் கேது இருக்கும்போது ஒரு விதமான செயல்களை செய்வார். ஸோ அப்போ 12 ராசிகளில் இருக்கும்போது ஒவ்வொரு விதமான நமக்கு டிஸ்டர்பன்ஸும் கொடுப்பார், நல்லதும் செய்வார். அது அவங்கவுங்க பிறப்பினுடைய ஜாதகத்தை வச்சு எடுக்கலாம். நம்ம இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்கள் மேஷத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது, மேஷம் அப்படிங்கிறது வந்து தலையை நம்ம என்ன சொல்லுவோம், உச்சி பகுதின்னு சொல்லுவோம். அப்போ உச்சி பிள்ளையாரை போய் அவங்க வழிபாடு பண்ணும்போது இந்த மேஷ ராசி மேஷ லக்னம் அதுக்கப்புறம் மேஷத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு அந்த தடையானது நிவர்த்தி ஆகும் அப்படின்றத நம்ம எடுக்கலாம். இப்போ ரிஷப ராசிக்காரங்க அவங்களோட இதில் வந்து கேது இருந்தாங்கன்னா எந்த விநாயகரை வழிபடலாம்? இப்போ வந்து அவங்களுக்கு ரிஷப ராசியில கேது இருக்காரு அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த சுக்கிரனோட தன்மைகள் கூடிய ஒரு விநாயகராக எடுத்துக்கலாம். அப்போ அவங்க எந்த விநாயகரை வழிபாடு பண்ணலாம்னா உச்சிஷ்ட மகா கணபதி அப்படிங்கிறவர் வழிபாடு பண்ணலாம். ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த உச்சிஷ்ட மகா கணபதி கூடயே லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு அது அது லக்ஷ்மின்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் பெண் தெய்வம் ஏதோ இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. நமக்கு தேவை அந்த சுக்கிரன் கேதுவோடைய காம்பினேஷன் எடுக்கிறதுக்கு தான். ரிஷப ராசியில் கேது உட்காந்துருந்தாருன்னா அந்த காம்பினேஷனை வச்சு எடுக்கும்போது அவங்க வந்து உச்சிஷ்ட மகா கணபதியை வழிபாடு பண்ணும்போது அந்த அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் கண்டிப்பாக நீங்கும். இந்த உச்சிஷ்ட மகா கணபதியினுடைய ஆலயங்கள் நான் பார்த்ததில் எங்கே இருக்குன்னா, நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் உச்சிஷ்ட மகா கணபதிக்குன்னு பிரத்யேகமான ஆலயம் அப்படிங்கிறது இருக்குமா. இப்போ அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்க கட்டத்தில் கேது இருந்ததுன்னா எந்த விநாயகரை வழிபடலாம்? அதாவதுமா மிதுனம் அப்படிங்கிறது பொதுவாக என்ன அப்படிங்கிறத சொன்னோம்னா காலபுருஷனுக்கும் 3ஆம் இடம். இந்த காலபுருஷனுக்கும் 3ஆம் இடமும் கேது அப்படிங்கிறவர் வந்து ஒரு விதமான கடன்களையும் நமக்கு கொடுக்குறாரு. ஸோ அப்போ பொதுவாகவே வட்டி அதிகமாக கட்டிகிட்டே இருக்கிறாங்க, இஎம்ஐ பெண்டிங்ஸ் நிறையா விழுந்துட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி நிறையா போயிட்டுருக்கு. அப்போ அந்த இஎம்ஐ பெண்டிங்ஸ்லேருந்தெல்லாம் அவங்க சமாளித்து வரணும். எனக்கு கடன் கடன் கடன்னே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறவங்களும், மிதுன ராசியில் மிதுனத்தில் கேது அமர்ந்திருக்கிறவங்களும் வட்டி பிள்ளையாரை போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். கடக ராசிக்காரர்களோட ராசி கட்டத்தில் கேது இருக்கும் போது எந்த பிள்ளையார்? அதாவதுமா கடகம் அப்படிங்கிறது கடல் கடல் சூழ்ந்த இடம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த கடகத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மனக்குழப்பத்தை யார் நீக்கிறாங்கன்றத பார்த்தோம்னா மணக்குள விநாயகர் தான் நீங்குவார். எதுக்காக இந்த மணக்குள விநாயகர் எடுத்தேன்னா, சிம்மத்தில் கேது ராகு மட்டும் ராகு கேதுக்கள் மட்டும் எல்லா கிரகமும் வந்து கிளாக் வைஸ் சுற்றுவாங்க. இவங்க 2 பேர் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுவாங்க. இந்த கேது பகவான் வந்து இப்போ பிள்ளையார்பட்டி எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கோ அது போல் அந்த கேது பகவான் வந்து கடகத்தை நெருங்கும் போது மணக்குள விநாயகர் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகருடைய வழிபாடை வந்து மக்கள் விரும்பி அதிகமாக செய்வாங்க. இந்த கேது வந்து கடகத்தில் இருக்கும்போது மணக்குள விநாயகர் வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிம்மத்தில் வந்து கேது இருந்தாங்கன்னா அவருங்க வந்து எந்த பிள்ளையாரை வழிபடலாம்? சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு ராஜ கிரகம், அது அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடு அப்படிங்கிறத எடுக்கலாம். அப்போ ஒரு ராஜம் சம்மந்தப்பட்ட விநாயகர் அப்படிங்கும்போது அவங்க வந்து யாரை வழிபடலாம்னா, ஒன்று ராஜகணபதி சேலமில் இருக்கார், சேலமில் பிரத்யேகமான ஏரியாலேயே இருக்கார். சரி சார் நாங்கள் சேலம்லலாம் இல்லைங்கும்போது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். ஸோ அவரை வழிபாடு இவங்க 2 பேரையுமே யார் உங்கள் பக்கத்தில் ராஜகணபதி இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் கற்பக விநாயகர் இருந்தாலும் சரி, அவங்கள வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக
மாற்றங்கள்ன்றது உண்டுங்க. கண்ணியில கேது இருந்ததுன்னா எந்த விநாயகரை வழிபடணும்? கன்னி அப்படிங்கிறது வந்து புதனோட வீடு. புதன் அப்படிங்கிறது படிப்புக்கு உண்டான கிரகம் அப்படின்றத சொல்கிறோம்ல. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, வித்யா கணபதியை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்றது உண்டாகும். குறிப்பா இந்த கன்னி ராசியில கேது இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி என்ன ஆகும்னா, அந்த குழந்தைகளா இருந்தாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து வித்யா கணபதியை வழிபாடு பண்ணும்போது மிகச்சிறப்பான மாற்றங்கள பார்க்கலாம். துலாம் ராசி இதுல வந்து கேது இருந்ததுன்னா எந்த பிள்ளையாரை வழிபடணும்? துலாம் ராசியில கேது இருக்கும்போது தான் வந்து துலாமும் ஒரு சுக்கிரனோட மனை அப்படிங்கிறதுனால அவங்க உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு பண்ணுங்கன்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா துலாமுக்கு இதுக்கும் வர்றதுனால அவங்க என்ன பண்ணலாம்னா சித்தி புத்தி கணபதின்னு இருப்பாரு. ஸோ அப்போ அந்த சித்தி புத்தி விநாயகரை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு மிகச்சிறப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். விருச்சகம்ல கேது இருந்ததுன்னா எந்த விநாயகரை வழிபடணும்? அதாவதுமா விருச்சிகத்துல கேது இருக்கும்போது எந்த விநாயகரை வழிபடலாம் அப்படிங்கிறது கேட்கும்போது இவங்க வந்து அதாவது பாதாள விநாயகர் வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த விருச்சிகத்துல கேது இருக்காருன்னா அபூர்வம் அப்படின்றது தான் விருச்சிக ராசி. விருச்சிகம்ன்றதே வந்து என்னன்னா ஒரு மாயை, ஒரு குகை, இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான ஒரு இடம். ஸோ அப்போ விருச்சிக ராசி தான் ரத்தினங்களையும் குறிக்கும். ஸோ அப்போ ரத்தின கணபதின்னு எங்கேயாவது இருந்தாருன்னா வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணலாம்னா பாம்பேல இருக்கக்கூடிய சித்தி விநாயகரை வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எங்கே சித்தி விநாயகர் இருந்தாலுமே அவங்க வழிபாடு பண்ணும்போது மிகச்சிறப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகுமா. அதே போல் விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாயோட மனையாக வரும். ஸோ அப்போ முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய பிரதான விநாயகரை வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு மிகச்சிறப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே போல் வந்து இந்த செவ்வாயோட வீடுன்றதுனால ஆரஞ்சு, ரெட்டு இதெல்லாம் பூசின ஒரு விநாயகர்னா நம்ம திருவண்ணாமலையில் இருக்கார் என்ட்ரன்ஸ்லேயே. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த விநாயகரை அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கணபதியை வழிபாடு பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு மிகச்சிறப்பான மாற்றங்கள்ன்றது உண்டாகும். தனுசுல கேது இருந்ததுன்னா எந்த விநாயகரை வழிபடணும்? ஆமாம், தனுசு அப்படிங்கிறது வந்து ஒரு குருவினுடைய வீடு. ஸோ அப்போ குரு அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு உண்டான ஒரு கிரகமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அவங்க யாரை வழிபடலாம்னா செல்வ கணபதியை வழிபடலாம். அப்போ அந்த செல்வ கணபதியை அவங்க வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழுமா. மகரம்ல கேது இருந்ததுன்னா எந்த விநாயகரை வழிபடலாம்? அதாவது மகரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சனியோடைய வீடு அப்படின்றத சொல்லலாம். குறிப்பாக அங்கவே என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்றத மெயினாக வந்து எடுத்து பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரமாக இருக்கட்டும், அடுத்தது வந்து திருவோண நட்சத்திரமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே, அப்புறம் உத்திராட நட்சத்திரம், இது மூன்றுமே அமையப்பெற்ற ஒரு அற்புதமான வீடு தான் மகரம். அப்போ அந்த மகர ராசியில் கேது பகவான் இருக்கும்போது எந்த மாதிரியான விநாயகர், இது சனியோட ரிலேட் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நர்தன கணபதின்னு இருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த நர்தன கணபதி, அதுக்கப்புறம் வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக விநாயகர் வருவார். ஸோ அப்போ அவங்கள வழிபாடு பண்ணும்போதும், அதாவது மகரம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது களிமண்ணால் ஆகப்பட்ட விநாயகரை வந்து வழிபாடு பண்ணலாம் ஒன்று. இன்னொன்று வந்து சேத்து மணலால் ஆன விநாயகரை தான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வச்சு வழிபாடு பண்ணுவோம். ஸோ அப்போ 2 விநாயகரை அந்த மகரமும் கும்பமும் வாங்கி ஒரு விநாயகரை அவங்களே வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து ஆற்றுல விடுறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இப்போ மீனம்ல வந்து கேது இருந்ததுன்னா அவங்க எந்த பிள்ளையாரை வழிபடலாம்? மீனத்தில் கேது இருக்கும்போது அவங்களுக்கான பிரத்யேக விநாயகர் அப்படிங்கும்போது அவங்களும் வந்து கடல் சார்ந்தது இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கடல் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம், குளக்கரை விநாயகர்ன்றதும் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இவங்க எடுத்து பண்ணும்போது இப்போ அரசமரம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா குளக்கரை அப்படின்றது அமைந்திருக்கும். ஸோ அப்போ அந்த குளக்கரையில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து அவங்க மீன ராசி, மீனத்தில் கேது உள்ளவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பான மாற்றங்கள்ன்றது கிடைக்கும். அதே போல் இந்த மீன ராசியில் கேது இருக்கும்போது இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விநாயகர் அப்படிங்கிறது வந்து மீனம் என்பது தான் மதுரை மீனாட்சி அம்மனை குறிக்கக்கூடிய ஒரு இடமா உங்களுக்கு வரும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகரையும் நம்ம வழிபாடு பண்ணலாம். ஒன்று, பொதுவாகவே கேது என்றாலே நம்ம என்ன சொல்கிறோம்னா தடைக்கான காரண கிரகம் அப்படின்றத எடுக்கிறோம். அது தடை அப்படின்றதோடைய கர்மாவினுடைய வெளிப்பாடை வந்து அந்த சர்ப்ப கிரகங்கள் அப்படிங்கிறது நிழல் கர்மாவை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ எங்கும் எதிலும் தடை உள்ளவங்க இந்த அதாவது 12 ராசியில் கேது இருந்தால் என்னென்ன விநாயகரை வழிபாடு பண்ணணுன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இன்னும் சிறப்பான விநாயகர்லாம் வந்து நிறையா இடத்துல இருக்காங்க. நம்ம தான் வந்து எடுத்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம். அதாவது வந்து அவங்க ஊர்லேயே பிரசித்தமான விநாயகர் இருப்பார், அவரை நம்ம பார்க்கவே மாட்டோம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ஆலயங்களுக்கெல்லாம் நம்ம மேற்கொண்டு சொன்ன ஆலயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து அருகம்பில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனோம். இன்னொன்று வந்து சீசன் இப்போ ஆரம்பிக்குது, மாம்பழங்கள். இந்த மாம்பழங்களை வைத்து விநாயகரை வழிபாடு பண்ணும்போது இன்னும் சிறப்பாகவே வேலை செய்யுமா. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகணுன்றதை பார்க்கும்போது செதற்காய் உடைப்போம், தேங்காய் உடைப்போம்ல.
அப்போ அந்த அவங்களுக்கு காரியமெல்லாம் இந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும்போது நம்ம சொன்ன விநாயகருக்கு போயிட்டு இவங்க தேங்காய் உடைத்து வழிபட்டு பண்ணாலும் ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும். இதெல்லாம் வந்து பண்ணி பாருங்க. அவங்களுக்கு கண்டிப்பா மாற்றம்ன்றது இப்போ உண்டு. நீங்க சொன்ன ஆலயத்திற்கு போய் பண்ண முடியாதவங்க, நீங்க சொன்ன அந்த விநாயகரோட ஃபோட்டோ வாங்கி வீட்ல வழிபாடு பண்ணலாமா? அதாவது நம்ம ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது வந்து அந்த மூல ஸ்வரூபத்தோட பிம்பம்ன்றது அதில பிரதிபலனா இருக்கும். ஸோ, அப்போ இந்த ஃபோட்டோவ வச்சு சில இடங்கள்ல வழிபாடு பண்ணக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத சொல்றோம்னா, கோவில் இருந்தா அங்க 3, 4 காலங்கள் வந்து பூஜை நடக்கும். அது மாரி நம்ம வீட்ல செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா முடியாது. ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, வீட்ல இருந்தே ஒரு பிரார்த்தனையா வச்சுக்கிட்டு, அந்த கோவிலுக்கு போய் கண்டிப்பா வழிபாடு பண்றது தான் விசேஷம். ஸோ, நம்ம எவ்வளவோ செலவு பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்துல உள்ள விநாயகரா தான் நான் எடுத்து குடுத்துருக்கேன். அவர போய் வாரத்துல 1 நாளாவது வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கனாலே போதும். குறிப்பா இவங்க வந்து எந்த நாள்ல வழிபாடு பண்ணலாம்னா, சங்கடகட சதுர்த்தி மாசம் மாசம் வரும். ம். அந்த நாட்கள்ல வழிபட்டாங்கன்னா, அவங்க சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆயிக்கிட்டே இருக்கும். உங்க நேரத்த ஒதுக்கி இந்த பதிவ குடுத்ததுக்கு நன்றி. குருவே சரணம், குருவே சரணம். நன்றி.